மீன ராசிக்காரங்க நீங்கள் பாருங்கள், கஷ்டமான வேலையை கூட ரொம்பவுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. ஏன்னா அந்த புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும். கனிவான இதயம் கொண்டவங்களாகவும் மற்றவங்களோட துயரத்தை கண்டு உருகக்கூடியவங்களாகவும் மீன ராசிக்காரங்க நீங்கள் இருப்பீங்க. நண்பர், குடும்பம் இவங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே தியாகம் செய்ய தயங்க மாட்டீங்க. அதே போல் இந்த சூழலுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய குணமும் அனுசரணையாக எல்லாத்துக்குமே நடந்தக்கூடிய தன்மையும் மீனராசிக்காரங்கிட்ட இருக்கக்கூடிய சிறப்பான இயல்பு அப்படின்னு சொல்லலாம். அதீத நம்பிக்கை, உணர்ச்சி வசப்படுதல் இது ரெண்டுமே உங்ககிட்ட இருக்கும். சில நேரத்தில் சவால்களை கண்டு தயங்காமல் அந்த சவாலையுமே எதிர்கொண்டு நன்மையை பெறக்கூடியவங்க, திறமையை யோசித்து அந்த சவாலை கூட உங்கள் தைரியத்தால் உடைத்தெறியக்கூடிய ஆற்றல் கொண்டவங்களா இந்த மீனராசிக்காரங்க நீங்கள் இருக்கீங்க. இந்த மாதத்தின் கிரக சூழலால் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத அந்த பதிவில் உங்களுக்காக சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மீனராசியில் பூரட்டாதி, உத்திராட்டதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் இருக்குது. குரு பகவானை நீங்கள் ராசி அதிபதியாக கொண்டவங்க. நீங்கள் வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது நன்மையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதே போல் உங்கள் ராசி அதிபதி தான் இந்த குரு பகவான் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் வியாழக்கிழமையில் நீங்கள் வெளியில் போகும்போது உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி இறை வழிபாட்டை செஞ்சுட்டு அன்றைய தினத்தை தொடங்குங்க. நன்மையை கண்டிப்பாக எல்லா வகையிலுமே நீங்கள் பெற முடியும். வியாழக்கிழமை ஒரு சிறப்பு வாய்ந்த கிழமையாக உங்களோட வாழ்க்கையில் அமையும். அன்றைய தினம் செய்கிற நன்மை பல மடங்கு உங்களை வந்தடையும். குரு பகவான் வழிபாடு சிறப்பான யோகத்தை ஏற்படுத்தும். வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடு செய்யும் பொழுது ஓம் கம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை சொல்லி இந்த மூல மந்திரத்தை தியானம் செஞ்சு வழிபாடு செய்ய நன்மையை ஏற்படுத்தலாம். இப்போ கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு குரு பகவானை நம்பிக்கையோடு ஓம் கம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் 3 முறை சேனல் கமெண்ட் பாக்ஸ் பதிவு பண்ணுங்கள். இறைவனோட அருளால் உங்கள் பிரார்த்தனை விரைவில் நடக்கும். நன்மை எல்லா வகையிலுமே சேரும். உங்களுக்குமே வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன் கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். மீன ராசிக்காரங்க அப்படின்னு பார்த்தா நீங்கள் ஒரு சாதாரண மனிதர்களே கிடையாதுங்க. உங்கள் மனசு கடல் மாதிரி பெருசு, ஆழமாக இருக்கும், அமைதியாக இருக்கும். ஆனால் உள்ள நிறைய உணர்வும் கனவும் நிரம்பி இருக்கும். உங்களோட குணம் என்னென்னா கருணை, அன்பு, பரிவு இந்த 3யுமே கலந்த ஒரு அரிய கலவை அப்படின்னு கூட சொல்லலாம். மற்றவங்களோட உணர்வு புரிந்து கொள்ளக்கூடிய திறமை இயற்கையிலேயே உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். நீங்கள் உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் கணிச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா, டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி மொபைல் மூலியமாகவே அவங்கள கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாதக அமைப்பை விரைவில் தெரிஞ்சுக்க முடியும். எல்லா வகையிலுமே நன்மை பெற கண்டிப்பாக ஜாதக அமைப்பு உதவியாக இருக்கும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. இந்த மீனராசிக்காரங்க மற்றவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டாலும் உங்களுக்கு இயற்கையிலேயே பாருங்கள், எல்லோருக்கும் உதவக்கூடிய தன்மை மனசு கொண்டவங்களா இருக்கீங்க. யாராச்சும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா முதல்ல உதவிக்காரம் நீட்டுறது இந்த மீனராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க. கற்பனை சக்தி உங்களுக்கு அதிகமாக இருக்கும். சாதாரண விஷயத்தையுமே அழகான காட்சியாக மாற்றி பார்க்கக்கூடிய மனம் உங்களுக்கு இருக்குது. அதனால தான் கலை, இசை, அதுக்கப்புறம் எழுத்து போன்ற விஷயங்களில் உங்களுக்கு ஒரு தனி ஈர்ப்பு உண்டாகுது. சில நேரத்தில் கொஞ்சம் மென்மையான மனசும் இருக்கும், ஆனால் எளிதாக மனசு உடையும். அதே நேரத்தில் மற்றவங்களுக்காக ஒரு பாதுகாப்பான ஆதரவாக நீங்கள் இருப்பீங்க. மொத்தத்தில் சொன்னப்போனால் மீன ராசி அப்படிங்கிறது அன்பின் உருவமாகவும் கனவுகளின் உலகமாகவும் மனசை கவரக்கூடிய ஒரு மாயமாகவும் அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட மீனராசிக்காரங்க உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக சூழல் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும், இந்த மாதத்தில் என்ன செஞ்சால் நீங்கள் நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கிறதையும், பலமாக என்ன அமையும், பலவீனமாக என்ன நடக்கும், என்ன செஞ்சால் நீங்கள் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக நாங்கள் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமையும். மீனராசி அப்படின்னு சொல்லும்போது பாருங்களேன், இந்த மாதம் உங்களுக்கு பொருளாதாரம், அதுக்கப்புறம் தொழில், குடும்பம், வியாபாரம் இதெல்லாம் என்ன வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதத்தில் கிரக சூழலை பார்க்கும்போது கடந்த மாதத்தில் இருந்த கடுமையான உடல் மற்றும் மன அழுத்தத்திலிருந்து சிறப்பான பெரிய நிவாரணம் நீங்கள் பெற போகிறீங்க. ஜென்ம ராசியில் செவ்வாய் சனி சேர்க்கை அமைஞ்சிருக்கு. 11ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் 2ஆம் வீட்டில் பிரவேசம் செய்யும் பொழுது உங்களோட புதிய சக்திகள் நிரம்பும். திறமையாக கையாண்டு நன்மையை பெறுவீங்க. 5ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் 3ஆம் வீட்டில் அடி எடுத்து வைக்கிறதுனால ஒரு அற்புதமான யோகமாக இந்த மாதம் மாறும். இந்த சூரியன் சஞ்சாரம் உங்களுக்கு அளப்பரிய பராக்கிரமத்தை ஏற்படுத்துது. பிரச்சனைகளை கூட தைரியமாக எதிர்கொள்ள வைக்கும். 14ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் 4ஆம் வீட்டில் உங்கள் லக்னாதிபதி குருவோடு இணைகிறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சௌபாக்கியமும் அதிகரிக்குது. இது 7.5 சனியின் காலம் அப்படிங்கிறதுனால 7.5 சனியின் தாக்கத்தில் உங்களுக்கு கொஞ்சம்
கவனமாக செயல்பட்டால் மட்டும் போதும், நன்மைகளை நீங்கள் பெறலாம். லக்னத்தில் சனி சஞ்சாரம் இருக்கிறதுனால அலுவலகத்தில் பணிகள் கொஞ்சம் மெதுவாக நடக்கும். 4ஆம் வீட்டில் கர்மாதிபதி குரு இருக்கிறது உங்கள் உத்தியோகத்துக்கு பலமான ஒரு பாதுகாப்பு கவசம் போல அமையும். 5ஆம் தேதியிலேருந்து சூரியன் 3ஆம் வீட்டில் பிரவேசம் செய்யும் பொழுது தொழில் ரீதியாகவும் அற்புதமான அனுகூலமான பலனத்தை நீங்கள் பெறுவீங்க. சூரியன் 6ஆம் வீட்டில் இருக்கிறாரு. இதோட அதிபதி சத்ரு சேவஸ்தானம். இதோட அதிபதி 3ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சாரம் உங்களுக்கு போட்டித்தன்மையை அதிகரிக்கும். சக ஊழியர்கள் அல்லதுனா எதிரிகள் உங்கள் அருகில் கூட வர முடியாது. நீங்கள் எடுக்கிற தைரியமான முடிவு அதிகாரிகளின் பாராட்டை ஏற்படுத்தும். நினச்ச இலக்க எந்தவித தங்கும் தடையும் இல்லாமல் சிறப்பாக அடைவீங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஒரு உற்சாகம் நிறைந்த சிறப்பான காலகட்டம். சப்தமாதிபதி வியாபாரக்காரகன் தான் முதல். 5ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள், 3ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறதுனால இந்த மார்க்கெட்டிங், விற்பனை, தகவல் தொடர்பு துறைகளில் உள்ளவங்களுக்கு புதிய வாடிக்கையாளர் நிறைய கிடைப்பாங்க. வியாபார விரிவாக்கத்திற்காக நீங்கள் செய்கிற சின்ன சின்ன ஒரு பயணங்களுமே நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தும். 11ஆம் தேதி அன்னைக்கு தனாதிபதி செவ்வாய் 2ஆம் வீட்டில் பலமாக இருக்கிறதுனால நீங்கள் செய்கிற வியாபார ஒப்பந்தம் பொருளாதார ரீதியாக அதிக லாபத்தை ஏற்படுத்தும். 4ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கிறாரு. ஆட்டோமொபைல், இன்டீரியர் டிசைனிங், ரியல் எஸ்டேட் வியாபாரம்லாம் அமோகமான நல்ல ஒரு லாபமான வெற்றி வாய்ப்பை உண்டாக்குது. பொருளாதார ரீதியாக இந்த மாதம் ஒரு மைல்கல் தான். 11ஆம் தேதி அன்னைக்கு தனம் மற்றும் பாக்கியாதிபதி செவ்வாய் தன்னோட சொந்த வீட்டுக்கு திரும்புகிறாரு. தனஸ்தானாதிபதி ஆட்சி பெற்ற செவ்வாய் அபரிவிதமான தன யோகத்தையும் ஏற்படுத்துகிறாரு. வங்கி இருப்பு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். 14ஆம் தேதி அன்னைக்கு 2ஆம் வீட்டில் உச்ச சூரியன் தாக்கம் இருக்குது. உங்கள் சொத்துக்களின் மதிப்பு அதிகரிக்கும். விற்பனை மூலம் நல்ல ஒரு லாபம் வரும். கடந்த காலத்தில் வராமல் நின்ன பழைய கடனும் வசூலாகும். அப்படி இருந்தாலும் லக்னத்தில் சனி இருக்கிறாரு. சம்பாதிக்க பணத்தை நீங்கள் எதிர்காலத்துக்காக கவனமாக சேமிக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் செலவு பண்ணுறதை விட சேமிக்க தொடங்குங்க. எதிர்காலத்திற்காக ஒரு அருமையான விஷயமா அது இருக்கும். ஜென்ம ராசியில் 7ஆம் சனியோட தாக்கம் இருக்குது. உடல் வலி, சோம்பல், மூட்டு வலி அவ்வப்போது தொந்தரவு செஞ்சுட்டு தான் இருக்கும். அப்படி இருந்தாலும் 11ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் ஜென்ம ராசியை விட்டு 2ஆம் வீட்டுக்கு போகிறதுனால மனக்கவலை, இந்த விபத்து பயம் பெருமளவு குறையும். 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் 14ஆம் தேதி வரைக்கும் அங்கே இருக்கிறாரு. சூரியன் உங்களோட உஷ்ணத்தை கொஞ்சம் அதிகரிப்பார். இதனால் கண்ணெரிச்சல், இந்த வாய்ப்புண் இல்லைன்னா தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உஷ்ணத்தை உண்டாக்கக்கூடிய உணவுப் பொருட்களை தவிர்த்துட்டு இந்த நீர் சத்து உள்ள பொருட்களை அதிகமாக எடுத்துக்கோங்க. குடும்ப வாழ்க்கையில் இந்த மாதம் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். உங்களோட பேச்சின் விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்கணும். 2ஆம் வீடு தான் வாக்குஸ்தானம். செவ்வாயின் சஞ்சாரம் உங்கள் பேச்சு கத்தி போல் கூர்மையாக இருக்கிறது போல் அமையும். நீங்கள் உண்மையாக பேசினாலும் அது மற்றவங்களுக்கு அதிகார துணியாக தான் தெரியும். அதனால் வாக்குவாதம் வரலாம். குடும்ப உறுப்பினர்கிட்ட பேசும்போது கோபத்தை தவிர்த்துட்டு தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துட்டு பேசுகிறது நல்லதாக இருக்கும். 14ஆம் தேதி அன்னையிலேருந்து சுக்கிரன் 4ஆம் வீட்டுக்கு, அதாவது சுகஸ்தானத்துக்கு வராரு. லக்னாதிபதி குருவோடு இணைந்து ஒரு அற்புதமான காலகட்டம். வீட்டில் பண்டிகை சூழல் வரும். குடும்பத்தில் இணைந்து வாகனம் வாங்குறது இல்லைன்னா வீட்டை அழகாக அலங்காரம் செய்வது போன்ற காரியம் ஈடுபடுவீங்க. தாயாரின் உடல்நிலை பாதிப்பு நீங்கி உடல்நிலை சீராக மாறும். சந்தோஷமான சூழல் வரக்கூடிய அமைப்பு தான் இருக்குது. இந்த கோபம் மட்டும் பின்னடைவு கொடுத்துரும். கோபப்படாமல் நிதானமாக பேசி பழகுங்க. அன்பாக இருங்க. வித்யாகாரகன் புதன் 5ஆம் தேதியிலேருந்து 3ஆம் வீட்டில் சூரியனோடு இணைகிறாரு. புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறாரு. மாணவர்களோட சிந்தனை முறை இப்போ ரொம்பவுமே சுறுசுறுப்பாக மாறும். கடந்த மாதத்தில் இருந்த அஜாக்கிரதை குறைபாடு நீங்கும். லக்னத்தில் சனி இருக்கிறதுனால கடினமாக படிப்பதை தவிர்க்கிறதுக்கு வழியே கிடையாது. கவனமாக தீவிரமாக படிக்கணும். சோம்பலை விட்டுட்டு திட்டமிட்டு படிக்கிறது போட்டித் தேர்வில் அற்புதமான ரேங்கை உங்களுக்கு ஏற்படுத்தும். 7ஆம் சனியின் மந்தநிலை போக்குறதுக்கும் 2ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறார் இல்லையா, அவரால் வரக்கூடிய தோஷங்கள், அதாவது இந்த குடும்பத்தில் வாக்குவாதம் வரணும் இல்லையா, அதை தவிர்க்கிறதுக்கும் இந்த 3 பரிகாரத்தையும் செஞ்சால் நன்மையை பெறலாம். அது என்னென்னா ஹனுமன் மற்றும் சிவ ஆராதனை. ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய 7ஆம் சனி சோதம் நிவர்த்தியாக ஒவ்வொரு சனிக்கிழமையிலே சிவாலயத்தில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ஹனுமன் சாலிசா படித்து வருவது நன்மையை ஏற்படுத்தும். வீட்டில் செவ்வாயால் வாக்குவாதங்கள் வரும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, நீங்கள் இந்த தோஷ நிவர்த்திக்கு ஒவ்வொரு அந்த செவ்வாயால் வாக்குவாதங்கள் வராமல் இருக்கவும் நிதி லாபங்கள் நிலைக்கவும் செவ்வாய்க்கிழமையில் சுப்பிரமணியர் சுவாமிக்கு சிவப்பு மலர்களால் பூஜை செய்து வழிபடுவது நன்மையை ஏற்படுத்தும். அதே போல் 4ஆம் வீட்டில் உள்ள லக்னாதிபதி குரு உங்களுக்கு பாதுகாப்பு கவசம் போல செயல்படுறார். அவரோட பலத்தை அதிகரிக்க வியாழக்கிழமையில் நீங்கள் குரு வழிபாடு செய்கிறதும் மஞ்சள் நிற ஆடைகளை தானம் செய்கிறதும் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் ஏற்படுத்தும். இந்த
இந்த 3 விஷயத்தையும் தொடர்ந்து செய்யுங்க. நன்மையை நீங்கள் கண்டிப்பாக எல்லா வகையிலுமே பெறலாம். அது அற்புதமான ஒரு காலகட்டமாக மீனராசிக்காரங்களுக்கு இந்த அமைப்பு உண்டாகியிருக்கு. 5ஆம் தேதியில சூரியன் 3ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும் பொழுது தன்னம்பிக்கை இரட்டிப்பாக இருக்கும். வேலையில் இருக்க தடை நீங்கி காரிய சித்தி பிறக்கும். தொட்டது தொடங்கும், நினைச்சது நடக்கும். 14ஆம் தேதியிலேருந்து சுக்கிரன் 4ஆம் வீட்டில் குருவோடு இணைகிறதுனால வீட்டில் அமைதியும் நிலவும். புதிய பொருள் சேர்க்கை, ஆடம்பரங்களுக்கான செலவு மகிழ்ச்சியான செலவாக மாறும். கொஞ்சம் செலவு செய்யும் பொழுது திட்டமிட்டு செயல்படுத்துறது நல்லது. எதிர்காலத்துக்காக சேமிக்க தொடங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லா வகையிலுமே உயர்வை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க.